Hi friends, how are you? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இது பேர் என்னமோ மூளை ரோஸ்ட் பார்க்க போறோம். இதுதான் மூளை. இப்போ ஒரு மூளை எங்கள் வீட்டில் 90 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். எங்கள் அம்மாச்சி மூளை ரோஸ்ட் பண்ணுறேன்னு இருக்காங்க. எண்ணெய் முதல் சட்டியில் ஊற்றி காய வச்சுக்கணும். ஓகே, அடுத்து பார்ப்போம். நில்லுங்க. நல்லா காயணும் எண்ணெய். மூளை ரோஸ்ட்டு 4 வெட்டி தண்ணியில் ஊற்றி கொஞ்சம் கழுவிட்டு வச்சிடணும். ஓகே, பத்தை சோம்பா எண்ணெய் நல்லா காஞ்சனுமே பட்டை சோம்பு எத்தனைமா போடணும்? சும்மா ஒன்று ஒரு பட்டை சோம்பு, ஒரு பிரியாணி இலை, அப்புறம் அந்த ஸ்டார் மாதிரி ஒன்று இருக்கும்ல அது ஒன்று போட்டுக்கணும். அதை நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுறணும். எங்கள் அம்மா கிண்டி விடல, நீங்கள் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டணும். அடுத்து இது என்னதுமா? சின்ன சீரகம் பெருஞ்சீரகம். சின்ன சீரகம் பெரிய சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் போடணும். நல்லா கிண்டி விடணும். சின்ன வெங்காயம் எத்தனைமா? 3 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சு அதில் போட்டுட்டு கழுகி வைக்கணும். வைக்கக்கூடாதா? நல்லா கிண்டணும். அது ப்ரௌனிஸாக வரணும். பார்த்துக்கோ. நல்லா ப்ரௌனிஸாக வரணும். இது நல்லா ப்ரௌனிஸாக இருந்ததுமே மூளையை கழுவி வச்சுக்கோம்ல அதில் போடணும். ப்ரௌனிஸாக வெங்காயம் இருந்தனால நம்ம மூளையை போட்டுட்டோம். நாங்கள் ஒரே ஒரு மூளை தான் வாங்கினோம், அதனால் ஒரு மூளை போட்டிருக்கோம். அதுக்கு இதுதான் அளவு. நல்லா நம்ம மூளையை கிண்டணும். மஞ்சள் பொடி எத்தனை ஸ்பூன்மா போடணும்? அரை ஸ்பூன். மஞ்சள் பொடி வந்து அரை ஸ்பூன் போடணும். கறி மசாலா பொடி எவ்வளோமா போடணும்? ஒரு ஸ்பூன் கறி மசாலா பொடி. இந்த பாக்கெட்டில் இருக்க எல்லாத்தையுமே கொட்டிடுங்க. அது ஒரு ஸ்பூன் தான் வரும். மஞ்சள் பொடி இன்னும் அரை ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனாக போட்டுக்கோங்க. மிளகா பொடி வந்து அரை ஸ்பூன் போடணும். குழம்பு மிளகா பொடி. இதை நல்லா கிண்டணும். இதை உடைச்சிடாம கிண்டணும் இந்த மூளையை. தண்ணி எத்தனை எவ்வளோமா தண்ணி? கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணுமா? ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி ஊற்றணும். பாருங்க, அதோட ப்ரௌனிஸை பாருங்க, நல்லா இருக்கு, நல்லா வந்துருக்கு. இதை எப்படிமா வேகிடுச்சுன்னு கண்டுபிடிப்பீங்க? ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடணும். 5 நிமிஷம் மூடினா 5 நிமிஷம் வச்சிடலாம், வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சா வெந்துடும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. 5 நிமிஷம் ஆகட்டும், பார்ப்போம் வெந்துருச்சா வேகலையான்னு.
உப்பு போட மறந்துட்டாங்களே எங்கள் அம்மாச்சி. இல்லைங்க, உப்பு எவ்வளோ அளவு, நமக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ உப்பு கம்மியாக போடணுன்னா கம்மியாக போட்டுக்கலாம், கூட போடணுன்னா கூட போட்டுக்கலாம் உப்பு. எங்கள் வீட்டில் எப்போயுமே கூட தான் போடுவாங்க உப்பு. எங்கள் வீட்டில் அப்படி தான் பிடிக்கும். உப்பு கொஞ்சோன்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கணுமா. சரி, அடுத்த வீடியோவில் அது வேகிருச்சா வேகலையான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாய்.